ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஃபில் ஜன்னதி சமானியத அபுவாப், சொர்க்கத்திலே 8 கதவுகள் உண்டு. மின்ஹா பாபு, அதிலே ஒரு கதவு இருக்கிறது. யுசம்மர் ரையான், அதனுடைய பெயர் ரையான் ஆகும். லா யதுகுலுஹு, அதில் யாரும் நுழைய முடியாது. இல்ல ஸாயிமூன், நோன்பாளிகளை தவிர. 8 சொர்க்கத்தினுடைய கதவுகளிலே ஒரு கதவிற்கு பெயர் ரையான் ஆகும். அந்த ரையான் என்ற அந்த கதவின் வழியாக சொர்க்கத்துள் நுழையக்கூடியவர்கள் நோன்பாளிகளை தவிர வேறு யாரும் நுழைய முடியாது. அந்த கதவு உள்ள பார்கோடை ஸ்கேன் பண்ணுறதா இருந்தால் நோன்பாளிகளுடைய ஸ்கேனிங் மட்டும்தான் அந்த கதவு ஓப்பன் ஆகும், வேறு யாருக்கும் ஓப்பன் ஆகாதுன்னு அல்லாஹு தஆலா அந்த மாதிரி ஒரு சொர்க்கத்தை வைத்திருப்பதாக, சொர்க்கத்தினுடைய வாசலுக்கு பெயர் வைத்திருப்பதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கால, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, மன் சாம ரமலான் ஈமானம் வ இஹ்திசாபன், நன்மையை நாடி ஈமான் கொண்டு ரமலானுடைய மாதத்திலே யார் நோன்பு நோக்கிறாரோ, குஃபிர லஹு, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. மா தகத்தம மின் தம்பிஹி, முந்திய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது. வமன் காம ரமலான, யார் ரமலானுடைய காலத்திலே நின்று வணங்குகிறார்களோ, ஈமானம் வ இஹ்திசாபன், நன்மையை நாடி ஈமானுடன், குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய முந்திய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். வமன் காம லைலத்துல் கத்ரி ஈமானம் வ இஹ்திசாபன், யார் நன்மையை நாடி ஈமானுடன் லைலத்துல் கத்ருடைய இரவை நின்று வணங்குகிறாரோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, அவருடைய முந்திய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹுடைய தூதர் கூறினார்கள். பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றால் ரமலானிலே ஈமானோடு தொழுது, ஈமானோடு நன்மையை நாடி நோன்பு வைத்து, ஈமானோடு நன்மையை நாடி லைலத்துல் கத்ரை அடைந்தவர்களுக்கு அல்லாஹு தஆலா முந்திய பாவங்களை மன்னிக்கின்றான் என்பது மட்டுமல்ல, குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்வான், இல்லாமன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹன், யார் நல்ல அமல்கள் செய்கிறார்களோ ஈமான் கொண்டு, ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத், அவருக்கு நன்மைகள் எழுதப்படும். அந்த நன்மைகள், பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அந்த பாவங்களை அல்லாஹு தஆலா நன்மையாக மாற்றுவான். நாம் எதெல்லாம் நஷ்டப்படுத்தியிருக்கிறோமோ, யாராவது இந்த மாதிரி முதலாளி தர முடியுமா? ஒரு 10 கோடி ரூபாய் ஒருத்தரை நஷ்டப்படுத்திட்டாரு, என்ன பண்ணுறது, போய் தொலை அப்படின்னு மன்னிச்சு விடுறதே பெரிய விஷயம். ஆனால் அந்த நஷ்டப்படுத்தப்பட்ட அந்த 10 கோடிக்கு மன்னிப்பு மட்டும் இல்லை, அந்த 10 கோடிக்கு பகரமாக இன்னொரு 10 கோடி வச்சுக்கோ அப்படின்னு உலகத்தில் யாரும் சொல்ல முடியாது. சரி, நஷ்டப்படுத்திட்ட போனால் போகுதுன்னு சொல்லி விட்டாலே நம்முடைய எஜமானன் ஒரு மிகப்பெரிய நல்ல மனுஷன் அப்படின்னு அர்த்தம். ஆனால் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், 10 கோடி தீமை செஞ்சிட்ட, நோன்புல நல்ல அமல் செஞ்சிட்ட, 10 கோடி உனக்கு பாவங்கள் இருந்தால் பாவத்தை எல்லாம் மன்னிச்சுட்டு இந்த ஒரு 10 கோடி நன்மை எப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த மாதிரி ஒரு மெகா ஜாக்பாட் ஆஃபர் நன்மை என்பது நோன்புலே நமக்கு கிடைக்கின்றது. அப்போ நேற்றைய தினம் நாம் பார்த்ததில் சட்டத்தை பார்த்துட்டு வரோம். நோன்புல நீயத் என்பது அவசியமா? இன்றைக்கி நவீனம் பேசக்கூடியவர்கள், நீயத்தெல்லாம் தேவையில்லப்பா, நீ தான் நோன்பு வைக்கிறேன்னு தானே சகர் செஞ்சுருக்கிற, அப்புறம் எதுக்கு நீயத்து? நீயத் என்பது அவசியம் இல்லை அப்படி என்று சொல்கிறார்கள். இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், நீயத்தை வாயால் மொழிவது ஃபர்து. எந்த அளவுக்குன்னு சொன்னால், நவைத்து சௌம ரமலான் அப்படின்னாவது வைக்கணும். நவைத்து, நான் நீயத் செய்து கொண்டிருக்கின்றேன், நீயத் செய்கிறேன், லில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுக்காக, சௌம கதின், நாளைய நோற்பதற்கு. அரபியில் எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னால், இன்றைய நாள் நான் நோன்பு வைக்க நாடுகிறேன் அப்படின்னாவது நீயத்து செய்யணும். இப்படி வாயால் ஒருத்தர் நீயத் செய்யாட்டா அவருடைய நோன்பே கூடாதுன்றாங்க. யார்? ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், வாயால் மொழியாத பட்சத்திலும் கூட உள்ளத்தாலாவது நான் நோன்பு வைக்கிறேன் அப்படி என்று நாட வேண்டும். அதனால தான் பள்ளிவாசலில் நம்ம நீயத் சொல்லி கொடுக்குறோம். இதில் சில பேர் நீயத் என்பது அவசியம் இல்லை, அதான் நோன்பு தான் நீ வைக்கிறிய, அது எதுக்கு நீயத் சொல்லணுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. சரி,
இன்னமல் அமாலு பின்னியாத். புகாரியினுடைய முதல் ஹதீஸே ஒவ்வொரு அமலுக்குண்டான தலையாயது எது என்று சொன்னால் நிய்யத்தாக இருக்கிறது. நிய்யத் என்பது ஒவ்வொரு அமலுக்கும் அவசியமானதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, நபிகள் நாயகம் அவர்கள் வாயால் மொழிந்திருக்கிறார்களா? ஹதீஸில் ஆதாரம் இருக்கா? இப்போ நீயத் என்பது நோன்பு வைக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, நோன்பு திறக்கிறதுக்கும் நீயத் இருக்கா இல்லையா? அப்போது சில பேர் இன்றைக்கி நவீனம் பேசுகின்றோம் என்ற பெயரிலே நீயத்தெல்லாம் வைக்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நோன்பு திறக்கும் போது கூட நிறைய பேர் நீயத் சொல்லி கொடுத்தா அதை கண்டுக்கிறதே கிடையாது, அதை ஓதுறதும் கிடையாது. பிஸ்மில்லாவாவது சொல்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது, அவங்க பாட்டுக்கு சாப்பிட்றாங்க. ஆனால் நோன்பு திறக்கக்கூடிய நீயத்தை நபிகள் நாயகம் சொன்னார்களா என்று சொன்னால் ஆம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு திறப்பதற்கு முன்பு நீயத்தை சொல்லியிருக்கிறார்கள். வல்லதி யுஜிபு கௌலிஹி மஅ சமா அதானல் மகரிபி. மகரிபுடைய அதானுடைய நேரம் வந்துவிட்டால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ அல் இஃப்தார், இஃப்தாருக்கு நோன்பு திறப்பதற்கு துஆ ஓதுவார்கள். அது துஆவுன்னு சொல்லலாம், நிய்யத்துன்னு சொல்லலாம். துஆ உல் இஃப்தாரி அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அல்லாஹும்ம லக சும்து, இறைவா நான் உனக்காக நோன்பு வைத்தேன். வஅலா ரிஸ்கிக அஃப்தர்து, உன்னுடைய உணவை கொண்டு நோன்பு திறக்கின்றேன். வஅலா ரிஸ்கிக அஃப்தர்து ஃபதகப்பல் மின்னி என்ற வார்த்தை நம்ம சேர்த்துக்கிறோம். அப்போது ஃபலஹா மா அதானுல் மகரிபி, மகரிபுடைய நேரத்திலே பெருமானார் அவர்கள் இதா அஃப்தர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நோன்பு காலத்திலே நோன்பு திறப்பதாக இருந்தால் அல்லாஹும்ம லக சும்து வஅலா ரிஸ்கிக அஃப்தர்து அப்படின்னு சொல்லி துஆவை ஓதுவார்கள், நீயத்தை ஓதுவார்கள். ஸோ நோன்பு வைப்பதற்கும் நீயத்து வேணும், நோன்பு திறப்பதற்கும் நீயத்து வேண்டும். நபிகள் நாயகம் ஓதியிருக்கிறார்கள் அப்படின்றத நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நோன்பை பரிபூர்ணமாக சட்டம் தெரிந்து அந்த சட்டத்தின் அடிப்படையில் நோக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் தருவானாக. நோன்பை பாழாக்கக்கூடிய இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை விட்டும் அல்லாஹு தஆலா நாம் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக.